வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு டாக் கொடுத்துருந்தாரு. அந்த செயற்குழு மீட்டிங்கில் அவர் பேசியிருந்தார். நம்ம அதுக்கு ரிலேட்டடாக போகும்போது இவர் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு ப்ரோக்ராம்னா பேசுகிறாரு, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி 3 நாளாக எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை. இது என்ன சார் இப்படியே தான் போயிட்டுருக்குமா? இல்லை, உண்மைதான் சைமன். இது நமக்கு என்னென்னா, விஜய் பேசும்போது ஒரு பூம் ஆகுது, ஒரு சந்தோஷமாகுது. உண்மையாக களத்தில் இறங்கி ஒரு கலக்கப்பட இதுதான் வேணுன்ற ஒரு விஷயம் சிஎம் சார், ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஓகே. டைரக்டாக திமுகவையும் பிஜேபியும் அதிமுக சேர்ந்து பிறந்து தான் அந்த அளவுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கப்பா ஆலேக்கான சைலண்ட் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். திரும்பவும் பார்த்தா கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள், டிவிகே சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் இதுவாகிட்டு இருக்காங்க. அப்புறம் டிவிகே சம்மந்தமாக ஒரு நிர்வாகிகிட்ட நம்ம பேசும்போது அவர் என்ன சொன்னார், சார் அதுக்காக ஒவ்வொரு தடையும் ரோட்டில் நின்னா விஜய் குரல் கொடுக்க முடியும், எவருக்கு எந்த இது வேணுமோ அது அந்த சமயத்தில் தானே பேசுவார் அப்படின்ட்டு. அது நியாயமான, அது கரெக்டான கருத்தே கிடையாது. நீங்கள் பேசிட்டு போய் 1 மாதம் கழிச்சு வந்தால் எப்படி எலெக்ஷன் ரொம்ப தூரம் இல்லை, நெருங்கி வந்துடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் வேற கிளம்பிட்டாரு. இப்படியா இருக்கும்போது நீங்கள் எப்போ ரோட் ஷோ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு அவரை கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரி இந்த 1 கோடி பேர் இணைஞ்சிருக்காங்கல்ல டிவிக்கேல, இன்னும் 2 கோடி பேர் டார்கெட் நமக்கு வேணும் சார். என்ன சார் அவர் சொல்றது தாங்க. அதுக்கு என்னன்னா, நீங்க போய் வீடு வீடா போய் தெருவா போய் உறுப்பினர் சேர்க்கை வேலையை பாருங்க. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் சேர்த்துருக்காங்களாம். அதுல விஜய் ஒரு பெயர் தெரியாத இவர் தான் தெரியாத அளவுக்கு ஒரு எண்ணில் அவர் இருக்கார். ஏன்னா ஒரு ஃபோன் வச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா அவங்க. அந்த குரூப்ல அவரும் இருக்காரு, விஜய் இருக்காரு. என்னென்ன இதுவோ அதை உடனுக்குடன் அப்டேட் பண்ணோம். எங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு குழு இருக்கு இல்லைங்களா, அவங்க டெய்லியும் ஈவினிங் ஆனால் அந்த அப்டேட் கொடுக்கணும். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஏரியாவில் பெரும் வரவேற்பு நமக்கு இருக்கு, இங்கே சுத்தமாக நம்மளை மதிக்கல, இங்கே யாரும் உறுப்பினர் சேர்க்கை விரும்பல, இங்கே ஓன்னு அவங்களே உறுப்பினராக சேர்ந்தாங்க, இது மொத்தத்தையும் ஈவினிங் ஆனதுன்னா அதை விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு நடிகரை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்னைக்கு வந்தாச்சு. அந்த அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் இருக்கும்போது 2 பெரிய கட்சிகள் 3 பெரிய கட்சிகளுக்கு நீங்கள் டஃப் கொடுக்குறீங்க. இன்னைக்கு இவர் விஜய் கூட கூட்டணி வச்சா யார் வெற்றின்ற அளவுக்கு விவாதம் போயிட்டு இருக்கு அப்படின்போது, ஏன் இன்னும் ஒரு டேரிங்கான ஒரு அரசியல் விஜய் பண்ணல அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு சைமன். நம்ம இப்படி பேசிடுறோம் சார். ஆனால் கீழே கமெண்ட்ஸ்ல அவர் அப்படிதான்டா பண்ணுவாரு, உங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பண்றவங்க எல்லாம் யார் நீங்க? அதெல்லாம் நம்ம அவங்களோட வளர்ச்சிக்காக தான் நம்ம ஏன் அவங்க பண்ணாம இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அவங்க அவர் பண்ணும்போது தான் பண்ணுவாரு அப்படின்னா அது ரசிகர்களுக்கு சரி, மக்கள் அதை ஏத்துக்கணும்ல. இவங்களுக்குலாம் என்ன தெரியாத ஒரு விஷயம் நீங்க திடீர்னு நான் கூட அதான் இடையில ஒரு சோசியல் மீடியால பிரசாந்த் கிஷோர் தற்காலிகமா அதுல இருந்து நான் வெளியே போயிட்டேன் அப்படின்ட்டு போட்டிருந்தாரு. பிரசாந்த் கிஷோர் கிளம்பிட்டாருன்னு அவர் கிளம்பிட்டா என்னடா அவனுக்கு ஆச்சாடா போச்சாடா, எங்க அண்ணனை விட பிரசாந்த் கிஷோர் பெரிய ஆளா இப்படிலாம் முடியும். பிரசாந்த் கிஷோரே நான் ஒட்டுமொத்தமா கிளம்பலன்னு சொல்ல ஆக்சுவலா என்ன டாக் ஆகி போச்சுன்னா, யாரு கூட கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் ஏதோ கிளம்பிட்டார், கோச்சிக்கிட்டு போயிட்டாரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு. அவர் பீகார்ல தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தல் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அந்த கட்சிக்கான வேலையெல்லாம் முடிச்சு நான் வந்துடுறேங்க அப்படின்னு. இன்னொரு என்ன பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு. ஜெயிக்கலை தாண்டி தேசிய அளவில் சில கட்சிகளுக்கு பிரசாந்த் கிஷோர் வெற்றிக்கு காரணமா இருந்திருக்காரு. ஏன் இங்கேயே பாத்தீங்க, திமுகவே திராவிட மாடல் அவர் கொடுத்த டிசைன் தானே அவங்க தானே வெற்றி பெற்று வந்தாங்க. அது கூட இன்னொருத்தர் போட்டிருக்காங்க அதாவது நீங்க சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா, இந்த முகம் தெரியாத ஆட்கள் என்ன வேணாலும் இது பண்ணுவாங்க. திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் கமலஹாசன் பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்தாராம். இப்ப உதயநிதி ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் விஜயை கொண்டு வந்திருக்காராம். இப்படியெல்லாம் அதாவது இங்க நம்ம பேசுறதை தாண்டி நீங்க சோசியல் மீடியாவில் போனீங்கன்னா அவ்வளவு பேர் அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பதில் சொல்லிக்கிட்டு இந்த கமெண்ட்ஸுக்குலாம் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா முடியவே முடியாது. அதெல்லாம் ஒரு ஓரமா கடந்து தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு சார். இந்த அளவுக்கான அறிவு இல்லாம இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் பாக்குறதுக்கே. அதனாலதான் சரி, அது நம்ம கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டேன். தில்ராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் விஜய் சார் மாதிரி டேட்ஸ் கொடுக்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை, அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா 6 months எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். நிஜமாவே விஜய் அவர்கள் இந்த காலத்தை கொடுத்துருவாரா ஒரு படத்தை கமிட் ஆகிட்டாங்க? நான் திரும்பவும் சொல்றதாங்க, விஜயோடைய அந்த என்ன சொல்றது, ஒரு அந்த எல்லாரும் சிவாஜி கணேசனை சொல்லுவாங்க இல்லைங்களா, அவரை நடிகர் திலகத்தை நாங்கள் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்க போறோம்னா 5:30க்கெல்லாம் உட்காந்துருவார் வித் மேக்கப் போடும், நாங்களாம் அலறிடுவோம். சரி நம்ம 5:30க்கு வரலான்னு பார்த்தா 5:15 உட்காந்துருப்பாரு அப்படின்னு. இது என்னன்னா தொழில் மீது உள்ள ஒரு பக்தி தான் காரணம்.
ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இது விஜய்க்கும் உண்டு வந்து. நீங்கள் வந்து ஏ வெங்கடேஷ் ஒரு சம்பவம் சொல்கிறாரு, பகவதி படத்துக்கு வைசாக்கில் முடிச்சுட்டு ஷூட் முடிச்சுட்டு ட்ரெயினில் வந்து அப்போ ஃப்ளைட்டில் கூட ட்ரெயினில் வந்து இறங்குறோம். இறங்கிட்டு சார் இப்போ இதுவில் வந்து அப்போ சிவாஜி கார்டன் வந்து இப்போ டிஎல்எஃப் இருக்கு இல்லைங்களா நந்தம்பாக்கத்தில், அப்போ சிவாஜி கார்டன் அங்கே ஒரு சாங்கு அன்றைக்கு இந்த கை வைக்கிறாவோ ஏதோ ஒரு சாங்குன்னு நினைக்கிறேன். அந்த சாங் எடுக்கிறதுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு 9-10 மணிக்கு வந்துருங்க சார். இப்போ இறங்குறது 8 மணி. ஓகே, அவர் வீடு அடையாறு, இவர் வீடு வந்து எம்ஜிஆர் நகர்னு ரைட்டு, நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகலாம். 9 மணிக்கு ஒரு 10:30 மணிக்கு வருவாருன்னு பார்த்தா அங்கே கூட பிடிச்சின்னு உட்காந்துக்கிறாராம். அஸ்டன்லாம் பதறாங்களாம், என்னங்கண்ணா சார் 8:45 வந்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா இறங்குறதே அவ்வளோதாங்க, 8:10 தான் இறங்கிறார், அதுக்குள்ளே அடையார் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு. இது என்னன்னா இந்த தொழில் மீது கொண்ட அர்ப்பணிப்பு தான் காரணம் வந்து. அதுக்கு யார் காரணம்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். அது திரும்ப சொல்லுதான், இது தில்ராஜ் சொல்றது சூப்பரான விஷயம். இன்னைக்கு பெரிய ஹீரோக்கள் இல்லை ஹீரோக்கள்லாம் வந்து எங்க சொதப்புறாங்கன்னா அட்வான்ஸையும் முழு சம்பளத்தையும் வாங்கிட்டு கால் ஷீட் சொதப்படுறாங்க. சரியான டேட்டுக்கு வர்றது கிடையாது, சரியான டைமுக்கு வர்றது கிடையாது, நொந்து நூலாகி போயிடுறாங்க. நீங்க சம்பளம் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, ஆனா சொன்ன தேதி சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கு வாங்கப்பா அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு தில்ராஜ், நீங்க சொல்ற மாதிரி 6 மாசம் கால் ஷீட்டு, அதில் மாசத்துக்கு 20 நாள், மீதி 10 நாள் வந்து லீவு. அதுவும் வந்து நைட் ஷூட் விஜய் ஒத்துக்க மாட்டார். 7 to 6 அவ்வளோதான். இதுக்குள்ளே என்ன எடுக்கணுமோ எடுத்துங்க நீங்கள். இது வரவேற்கிறது. தெலுங்குல இன்னும் மோசன்றாங்க. அந்த கொந்தளிப்பு தான் அவர் சொன்னது வந்து. இது சொன்னது தெலுங்கு ஹீரோக்கள் தான். நம்ம தமிழ் ஹீரோக்கள் நிறைய பேர் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வந்து. சுல்லாம்புல்லாம் ஹீரோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயை பார்த்து உண்மையாகவே கற்றுக்குங்க அப்படின்னு தில்ராஜ் எல்லாருக்குமா தான் சொல்லியிருக்காரு வந்து. சார் அஜித் சார் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் வந்து ஆங்கர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி F1 ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கே பார்த்தீங்களா, அதில் பிராட் பிட் நடிச்சிருக்காரு அப்படின்னு. அதுக்கு இவர் இருந்துக்கிட்டு, எனக்கு நான் பார்த்தேன், நான் வந்து என்னோட ஸ்டன்ஸ் எல்லாம் நான் ஓனாக பண்ணுவேன், எனக்கு வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் இல்லை F1 சீக்வல் ப்ரீக்வலில் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் நிஜமாவே அஜித் சார் வந்து அவரோட ஸ்டன்ஸை வந்து அவர் தான் ஓனாக பண்ணுறாரு. உண்மையாக வந்து அது வந்து உண்மையை மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் அஜித்துடைய ஒரு இந்த 90னுடைய மிடில் அல்லது இறுதி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அந்த முதுகு இதில் அவஸ்தப்பட்டதெல்லாம் உண்டு வந்து. நிறைய சீன்லாம் டூப் வச்சு எடுத்துங்கன்னா அதெல்லாம் முடியாது சார், நான் தான் பண்ணுவேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. விடாமுயற்சி ஆகட்டும், குட் பை டேக்லி ஆகட்டும், விடாமுயற்சியெல்லாம் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டூப் இல்லாமல் தான் பண்ணியிருக்காரு. குட் பை டேக்லி இப்படி வந்து நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னோம்னா, அவர் கேமராமேன் தங்கர் பச்சான் கிட்ட ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், வான்மதி படம் தெரியுங்களா, அதுக்கு அவர் தான் கேமராமேன். ஆக்சுவலாக பீச்சில் என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு வந்து ஒரு பைக்கு பறந்துக்கிட்டே வந்து ஒரு பெரிய பேனரை கிழிச்சிக்கிட்டு வெளியே வரணும். அந்த படத்தில் அந்த சீன் இருக்கும். அதை வந்து ஹீரோ தான் ஓட்டிகிட்டு வருவார். அப்போ என்ன பண்ணால் பம்மல் ரவின்னு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு ஃபேமஸானவர் அவர் என்ன பண்ணிட்டார், அஜித் கிட்ட போய் கேட்டிருக்காரு, சார் இந்த இதில் நடிக்கிறீங்களான்னு. நடிக்கிறேன் பிரதர் எடுங்கன்ட்டாரான். என்னன்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட ஸ்டண்ட் நடிக்கிறாள் தான் அது ரிஸ்க் தான். அது அவங்க பழக்கப்பட்டவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு சேஃப்டியான விஷயங்கள்லாம் உண்டு. அவங்க நிறைய படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. ஓகேன்னு ஒத்துட்டோம்னா இவர் ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்து இவருக்கு தங்கர் பச்சாங்க லைட்டிங் செட் பண்ணுறதுக்கு யாருங்க அந்த மாதிரி அந்த பைக் இதில் தாண்டது, அவர் டூப்பு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. யார் பண்ண போகிறதுன்னா சார் ஹீரோவே பண்ணுறாரான்னா, யோ நிறுத்துங்கன்றான், நிறுத்துங்க அப்படின்னு. அப்புறம் என்னங்கண்ணா சார் அவரே பண்ணுறாரு, அவர் பண்ணுறாருங்க, அவருக்கு தில் இருக்குது, அவர் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. ஏதாவது ஒன்று எசக்கு பசுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த படம் நின்று போயிடுங்க, அடுத்து ஒரு 2 படத்தில் கமிட் ஆகியிருக்காரு, அந்த படத்தோட ப்ரொடியூசர்லாம் என்ன ஆவாங்க. ரெண்டாவது ரிஸ்க்குங்க. அவர் வளரக்கூடிய ஒருத்தர் வளர்ந்து வந்திருக்காரு, அவருக்கு ஒரு ஆர்வத்திலேயோ தைரியத்திலே பண்ணுவார். அது தப்பான ஒரு விஷயம். நீங்கள் அதுக்குன்னே தகுதியானவர்கள், நீங்கள் அதுக்குன்னே தேர்ச்சி பெற்றவங்க, நீங்கள் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி இவர் தான் தடுத்துன்னு இருக்காரு. அஜித் கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு, என்னங்க நீ இப்படிலாம் பண்ணுறீங்கன்ட்டு வந்து அதுக்கு சொல்லியிருப்பாரு வந்து. அந்த 2 பேரும் அவ்வளோ தூரம் பைக்லேயே எதுவுலேயே வந்து பண்ரோட்டிக்கெல்லாம் அவங்க ஊருக்கெல்லாம் போயிருக்காரு வந்து. ஈகடதாங்கல்ல இருக்கிற வீட்டுக்கு அந்த இடம், அந்த ஃப்ளாட் வாங்குறதுக்கு முன்பணம் கொடுத்தது அஜித் தானா. அது என்னன்னா அந்த நேரத்தில் அவர் சொன்னதை வந்து நம்ம மேல எவ்வளவு அக்கறையா, ஒரு கேமராமேன் இடையா சொல்லிட்டு போலான்னு இருக்கலாம், ஆனா நம்ம மேல இவ்வளவு அக்கறையா பேசியிருக்காரு அப்படின்னு அஜித்துக்கு அது பிடிச்சி போச்சு வந்து. ஆனா உண்மையா இப்போ வரைக்கும் இந்த ஸ்டண்ட்ல டூப் போடாத நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் அஜித்குமார், அதுல மாற்று கருத்து இல்லவே இல்லை. அப்ப ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்தா கண்டிப்பா நடிப்பார் வந்து. கரும்பு தின்ன கூலியான்ற மாதிரி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் ஏதோ பொறுத்தவரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நடிச்சிட்டு இருக்காரு போல. இந்த மாதிரி எல்லாம் தாராளமாக நடிச்சிருவாரு, வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும். படங்கள் எல்லாத்துக்குமே ரிலீஸ் ஆனா ஒரு 2 நாள்லயே சக்சஸ் மீட் கொண்டாடுறீங்களே சார், இது எப்படி புரிஞ்சுக்க முடியலையே சார் என்னன்னு. நீங்க படங்கள் பேரே சொல்ல வேணாம், இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அது 2 நாள் இல்லை சைமன் வந்து. காலையில 10 மணி ஷோ ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, ஈவினிங்கே சக்சஸ் மீட் நடத்துறாங்க. எப்படி சார் அது, அந்த கணக்கு வர்றதுக்கே 2-3 நாள் ஆகுமே சார். என்ன கணக்கு என்ன இதுவோ தெரியல. ஆக்சுவலாக நான் ஒரு நண்பர்கிட்ட விசாரிச்சேன், ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிற நண்பர்கிட்ட விசாரிச்சு, இது ரொம்ப காலம் இருக்கிறது தான் வந்து. பெரும்பாலும் அப்போல்லாம் என்ன பண்ணீங்கன்னா
ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்குவாங்க. வாங்கிட்ட உடனே அந்த படம் வந்து ரிசல்ட்டோ இல்லை இதுவோ அந்த ஃபைனான்ஸ் முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டுங்க நாங்கள், அதில் நம்ம பார்த்துக்கலாம், ஏரியா பார்த்துக்கலாம், உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்த ஏரியாவை, இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஓகேன்ட்டுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த சக்ஸஸ் மீட்டே அதுக்காக தான் கொண்டாடுறாங்க. இருக்கிற ஃபைனான்ஸ் வாங்கினவங்களுக்கு பாருங்கள் இந்த படம் இதுவாகிடுச்சு, அடுத்த ஒரு படத்தை ஆரம்பிக்க போகிறோம், இது வந்து வெற்றி அப்படின்னு. நாமளே இப்படி பேசும்போது ஃபைனான்ஸ் கொடுத்தவங்களுக்கு தெரியாதா வந்து இது வெற்றி? அதாவது அவர்கிட்ட கேட்டேன், சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அதுவும் சினிமாவில் உண்டு சார் அப்படின்றாரு. என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையான வெற்றி அப்படின்றது வந்து உண்மையான சக்ஸஸ் வந்து இங்கே அந்த காலங்கள்லாம் உண்டு வந்து ஒரு 100 நாள் 150 நாள் 170. இப்போ அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இருக்கிற 1100 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஒரே நாளில் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. 3வது நாள் 4வது நாள் அந்த வசூலை வச்சு பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் உண்மையான சக்ஸஸ் மீட் அப்படின்னா அந்த டிராகன் படத்துக்கு 100 நாள் சக்ஸஸ் உண்மையாக அது மாதிரி தாங்க வந்து கொண்டாடணும். அதுதான் உண்மையான சக்ஸஸ் மீட்டு. இது வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வசூல்லாம் வருமா வராதா, அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இந்த புக் மை ஷோ ticketnew.comலாம் வந்து பளிச்சுன்னு எல்லாம் பச்சை லைட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் கேட்டிங்கன்னா மேடையில் போய் வந்து இது தெரியுமா ஆச்சா அது தெரியுமா ஆச்சான்னு சொல்லி டக்குன்னு முடிஞ்ச உடனே ஒரு பிரியாணி விருந்து வேற வந்து இல்லை பிரியாணி போட்டு சமாளிச்சிடுறாங்க. பிரியாணியை போடு சக்ஸஸ் மீட்டை கொண்டாடுன்னு ரைட் ஓகே. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் இதெல்லாம் அதோட சேர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் வந்து பாம்பு தின்ற ஊரில் நடுத்துண்டு நமக்குன்ற கதை தான் இதெல்லாம் வந்து. சார் இந்த புக் மை ஷோ ticketnew.comலாம் இருக்குல்ல சார், அதில் வந்து இந்த ரேட்டிங்னு ஒன்று கொடுப்பாங்க சார். நான் முன்னெல்லாம் அந்த ரேட்டிங்கை பார்த்துட்டு நிறைய தடவை படத்துக்கு போயிருக்கேன் சார். பட் இப்போ வந்து அந்த விஷயம் என்ன ஆச்சுன்னே தெரியல. படம் வந்து சரியில்லைன்றது நமக்கே தெரியுது, நம்ம ஆல்ரெடி படம் பார்த்துடுறோம். பார்த்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா ரேட்டிங் 9.2 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. யாரா நீங்களா எப்படா 9.2லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இவ்வளவு காலம் வந்து நீங்கள் ரேட்டிங் பார்த்துட்டு போய் படம் பார்த்த விஷயத்த சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? எப்படியா இருந்தாலும் ஒரு சில படங்கள் வந்து நம்ம அன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பார்த்துருவோம். பட் நம்மளால பார்க்க முடியாத படங்களுக்கு வந்து அந்த ரேட்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே படம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் போவேன். இப்போ வந்து அதுலயும் வேட்டு வச்சுட்டாங்க. முன்ன இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு எல்லாமே ஒரு அம்போக்கு தாங்க வந்து. நீங்க மார்க்கை பார்த்துட்டு போறது, படம் இது ஆனோடனே 5க்கு 4.75 5க்கு 4.5 இப்படின்னு மார்க் போடுறது. உண்மையாக நிச்சயமா வந்து நல்ல படங்களுக்கான மார்க், நல்ல படங்களுக்கான ரேட்டிங்லாம் இருக்குது. அது யார் பேசுறேன்னா மக்கள் பேசணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சைமன். நீங்கள் வந்து நீ இப்போ இன்றைக்கி இருக்கு, நான் இப்போ இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த டீ கடையில் பெரும்பாலும் டீ கடைகளில் பேசுவாங்க. நீங்கள் வந்து புறநகர் பகுதியில் அவுட்டரில் அப்புறம் சிறுநகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து யாரோ தனுஷ் மாதிரி ஒரு நடிகை அவன் நடிச்சிருக்காங்க, அந்த படம் சூப்பராக இருக்குதாம அப்படின்னுவாங்க. இப்போ டிராகன் படம் பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்படி சொல்லுவாங்க. பிரதீப் ரங்கநாதன் பேர் தெரியாது. இங்கே தாங்க சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஒரு விஜய் படமோ அஜித் படமோ ரஜினி படமோ அது சம்பந்தமான பேச்சு வந்து பொது வெளிகளில் பொதுவாக டீ கடைகளில் மக்கள் கூடுற இடங்களில் பேசும்பொழுது ஓகே இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் வந்து. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் சும்மா நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் அது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது. அப்புறம் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சரை வச்சு வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி மார்க் கொடுக்கறது, ரேட்டிங் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கிடையாது. மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு. இன்னைக்கு அவனை தவிர பெரிய விமர்சகர் யாரும் கிடையாது தெரியுங்களா? நாமெல்லாம் வந்து விமர்சகர்ன்றோம், அவன் தாங்க உண்மையான விமர்சகர். நாம் வந்து இன்னும் 8 நிமிஷம் பேசுகிறோன்னா அவன் வந்து ஒரு வரியில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அது ஒரே வரி தான், இல்லை மிஞ்சி போனால் 2 வரியில் அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அது ஏன்னா அவனும் 200 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்குறான், டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறான். அவங்ககிட்டயும் சோஷியல் மீடியா இருக்குது, அவனுக்கான ஒரு தளமும் இருக்குது, அவன் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அதே சமயத்தில் நல்ல படம்னா நல்ல படம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. இனிமேலாவது ரேட்டிங்கை பார்த்து படம் போகாதீங்க வந்து. ஆமாம், மார்க்கை பார்த்துட்டு போகாதீங்க. அதான் தெரிஞ்சிருச்சே சார், இதுக்கப்புறம் எப்படி போகிறதுனா சார் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷனில் இல்லை ஒரு பிஆர்ஓ ரிலேட்டட் விஷயத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் காசு கொடுக்கறது, அப்புறம் இந்த ரேட்டிங்க்கு இது பண்ணுறது, மனிப்புலேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு தனியாக ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாங்களா சார்? இப்போல்லாம் வந்து படம் எடுக்கிறது ஈஸி, அதை ப்ரொமோட் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல விளம்பரப்படுத்துவாங்க. நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தியில் வந்து ஒரு தந்தியில் முழு பேஜ் வந்ததுன்னா அது பெரிய இது வந்து. ஏன்னா உங்களுக்கு பேப்பரை தவிர வேற பொழுதுபோக்கே கிடையாது. ஒரு விஷயம் பேப்பரை தவிர வேற மீடியாவே இல்லாது, பொழுதுபோக்கு தான் மீடியாவே இல்லாத சமயத்தில் இப்போ தினத்தந்தியில் இவ்வளோ பெரிய விளம்பரம் வந்துருக்குது, பார்த்துருவோம். அப்புறம் வந்து இந்த வாசகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வாசகங்கள்லாம் இந்த விளம்பரத்தில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி டிவி தூர்தர்ஷன் வந்தப்போ அதில் இப்போ தூர்தர்ஷனில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒளியும் ஒளி எந்த பாட்டு வருதோ அந்த படத்துக்கு ஓடுவாங்க. அப்போ சினிமாவை எப்படி இருந்ததுன்னா ஏபிசின்னு இருந்தது. காலம் மாற 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 இன்னைக்கு திறந்த பக்கம்லாம் சோசியல் மீடியான்னு இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் எப்படியாவது கூட்டத்தை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இதெல்லாம் உண்டு வந்து. இதையெல்லாம் மீறி நீங்கள் என்னதான் வந்து இப்படி நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் பூஸ்ட் பண்ணி இதெல்லாம் இது பண்ணி நீங்கள் விளம்பரம் பண்ணினாலும்
நல்ல படத்திற்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா வந்தே தீருவார்கள். அது நல்ல படமாக இருக்க பட்சத்தில். அதுதான் உண்மை சார். கூலியோட ஸ்கிரிப்ட் வந்து வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரே பதட்டமாக சுற்றிட்டு இருந்தாங்க ஃபேஸ்புக்கில். என்ன சார் நிஜமாவே கதை வெளியே வந்துருச்சேன்? ஏங்க ஏற்கனவே ஜெயிலருக்கு ஒரு கதை சொல்லி நம்மளை வந்து பாடாப்படுத்திட்டாங்க வந்து. இல்லை இந்த கதத்து வந்து என்னன்னா, நம்ம யாரும் போய் லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்டை பிடிங்கி காமிங்க தான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வர போறது இல்லை. சொல்ற விஷயங்கள் சில சமயம் என்னன்னா, அவர் லோகேஷ் கனகராஜோ அல்லது ரஜினி வச்சு படம் பண்றவங்களோ நினைப்பாங்க வந்து நம்மளோட பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க பொழுது இப்படி யோசனை பண்ணியிருந்தா அப்படின்னு. அது மாதிரி இப்போ ஜெயிலர் சம்பந்தமான ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு வந்து. அது உண்மையா மேபி உண்மையா கூட இருக்கலாம். ஆனா நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இல்லை இல்லாமலும் போகலாம் வந்து. அது என்னன்னா, ஒரு தங்கம் கடத்தல் இது நடந்துகிட்டு இருக்கு ஹார்பர்ல. அந்த ஹார்பர்ல கூலிகளாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், அமீர் கான், அப்புறம் உபேந்திரா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பெரிய டான் ஆளுமையா இருக்கிறார்ல அவர் கதையை முடிச்சுட்டு அந்த தங்கம் கடத்தல ஓவர் பண்ணிடுறாங்க வந்து. பண்ணிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில போயிடுறாங்களாம். போன பிறகு அவருடைய வாரிசு ஒருத்தர் உள்ள இறங்கி அந்த தொழிலை மறுபடியும் அப்பாவை காலி பண்ணிட்டு அந்த கொண்டு வந்து அந்த விட்ட தொழிலை அவர் கொண்டு வந்து இதுவாகி தன் அப்பாவனுடைய இந்த காரணத்துக்கு யாரெல்லாம் இதுவாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் தேடி போகிறாரு. அவர் தான் நாகார்ஜுனா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இது எத்தனை சதவீதம் உண்மைன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 2 நாளாக நான் பல்லு விளக்கல, 3 நாளாக தூங்கலை, 4 நாளாக வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன்னு. அது உண்மையிலே வந்து என்னன்னா, ரஜினிகாந்த்ன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்குது லோகேஷ் கனகராஜ் கிட்ட. அது எப்படி கொண்டு போய் திரையில காட்ட போறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அவருக்கும் ஒரு வெற்றி வேணும் போது உண்மையாவே போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அப்படிதான் இருக்காரு. எங்கேயுமே நகரத்து இல்லையா, இது பண்றது இல்லையா. நமக்கு வந்து அவரு அந்த சொந்தக்காரன் ஃபங்க்ஷனுக்கு போறது கிடையாது. வெளியே என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அது ஒரு மாதிரி என்ன சொல்றது வந்து வெற்றின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இல்லை கூலி வந்து ஆகஸ்ட் 14, இன்னொரு 40 நாள் 38 நாள் என்ன இருக்குது, அது ஓடிடும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம தான் சொன்னோம், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரஜினி பார்த்தார் அப்படின்னு டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டாராம் அவர் வந்து. கம்ப்ளீட்டா ரீ ரெக்கார்டிங்க்கு முன்னாடி டபுள் பாசிட்டிவ். பொதுவாக ரஜினி வந்து ஒரு படம் கம்ப்ளீட் ஆகி அந்த படம் ஃபுல்லா முடிஞ்ச பிறகு தான் வந்து அவர் பார்ப்பார். ரீ ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு, டிஐலாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்ப்பாரு. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருக்காரு, டபுள் பாசிட்டிவ் பார்த்துருக்காரு, பயங்கர ஹாப்பியா வந்து. அப்போ அந்த படத்து மேல எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஆர்வம். அந்த படம் வந்து 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு பேசுறாங்கன்னா இதெல்லாம் தான் ஒரு காரணம் வந்து. இதெல்லாம் மீறி அந்த படத்துக்கான வியாபாரம் இருக்கு இல்லைங்களா, பெரிய அளவில் இதுவாகிட்டு இருக்கு. அம்சினி அப்படின்ற ஒரு அம்சினி என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு ஓவர்சீஸ்ல பெரிய நிறுவனம், டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம். அவங்க தான் கிட்டத்தட்ட இந்த படத்தை பெரிய ரேட் கொடுத்து வாங்கி 80 கோடி 83 கோடி வாங்கிட்டு 100 கண்ட்ரியில் அதை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலாம் ரிலீஸ் பண்ண போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, கென்யா, எத்தோப்பியா, எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்கல்ல அங்கெல்லாம் போட ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் இல்லை சிங்கிள் ஷோ போடுங்க அப்படின்னு சொல்லவே தேவையில்ல. சவுத் ஏஷியாவில், யூரோப்பில் அதை கொண்டாடிடுவாங்க. ஜப்பான்ல அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அப்படின்னு இந்த படம் ஒட்டுமொத்தமாக நம்ம ஆரம்பத்தில் பேசுற மாதிரி டேபிள் ப்ராஃபிட்டை ஒரு பெரிய அளவில் வந்துருச்சு அப்படின் போது கூலி மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ரஜினி தான். ரஜினி ஒரு படத்தில் ஆர்வமாக உள்ளே இறங்குறாருன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்காக ஆர்வம் இல்லாமல் இல்லை, ரொம்ப போகுது. நீங்கள் அனிருத்து கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த குக்கும் பாட்டு இல்லைங்களா, பொதுவாக ரஜினி பாடலாம் அப்படி தான் வந்து ஃபுல்லாக பாடல் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் அங்கே எங்கே நீங்கள் வந்து கம்போசிங் ஏதோ வந்து கொரியோகிராஃபி பண்ணுறாங்க இல்லைங்களா, அங்கே தான் அவர் முதல் முறையாக கேட்பார். அதுக்கு முன்னாடி வேணாம் இங்கே கொண்டு வராதிங்கன்னு வரும். இதை முன்கூட்டியே அமுச்சு வச்சுட்டாராம். இந்த படம் சிக்குடு வந்து எதுவும் வேணாம், நான் வந்து ஸ்பாட்டில் வந்து கேட்டுக்கிறேன்னு சொல்லி ஸ்பாட்டில் வந்து ஒரு 4-5 ஸ்டெப்பு ஆடிட்ட பிறகு சொன்னாராம், ரொம்ப டஃப்பாக இருக்கும் பொழுது இந்த பாட்டு அப்படின்னு. ரொம்ப டஃப்பாக இருக்கும் பொழுது இந்த சாண்டி மாஸ்டர் கூட இந்த 80s ரஜினி ஆடுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்காராம். இன்னொரு காரணம் கூட சொல்லியிருக்காரு அனிருத் வந்து. ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து டியூன் போடுறது பெரிய உதவியாக இருந்தது டி ராஜேந்தரோடைய அந்த இது இந்த மேஜிக் பீட்டு தான். வேற கார்த்திக் வம்சின்னு ஒருத்தர் அவர் கூட ஒர்க் பண்ணுறாராம். அவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து காமிச்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த டியூன் அங்கேருந்து தான் பிடிச்சி கொண்டு வந்தோம். அவரையும் அந்த பீட்டில் வந்து பாட வச்சிட்டோம், டிஆரையும். இந்த படம் இந்த பாட்டு அவ்வளோ வைப்பாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு பெரிய ஓப்பனிங் சாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் சாங்காக இருந்துன்னு வச்சுக்க தேட்டரு தெரிக்கும். சார் வார் 2 வந்து கூலி ரிலீஸ் ஆக போகிற அதே நாள்லேயே ரிலீஸ் ஆகுது. ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி சார் ஐமேக்ஸ்ன்றது நம்ம ஆட்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஐமேக்ஸ் ஒரு டிக்கெட்டே 500 ரூபா. அதில் ரஜினி படங்கள் மாதிரியான படங்கள்லாம் வந்து நீங்கள் எடுத்து ஒரு மல்டிப்ளெக்ஸில் எடுத்து போய் ஒரு ஆடியன்ஸை உட்கார வைக்கிறது விட மாட்டான். கோயம்பேடு ரோகிணிலையும் மற்ற தேட்டர்லையும் போய் அவன் அங்கே தான் பார்ப்பான் வந்து. அதுதாங்க அவனுக்கான எங்கே செலிப்ரேஷன். காசி தேட்டரில் தான், காசி டாக்கிஸ் கூட போக மாட்டான். காசி டாக்கிஸில் தான், காசியில் தான் போவான்.
பொன்னேரி பக்கம் ஒரு தேட்டர் இருக்குது, கும்மிடிப்பூண்டி பக்கம் ஒரு தேட்டர் இருக்குது, அங்கதான் கொண்டாடுவான். அதுதான் ரியல் ரஜினி ரசிகர்கள். அதான் ஒரு மாசான இது. ஐமேக்ஸ்ல வரல, மொத்தம் இந்தியாவில் எத்தனை ஐமேக்ஸ் இருக்குன்னு தெரியல. வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க அவ்வளோ 1000 ஸ்கிரீன்ஸ் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 1100 ஸ்கிரீன்ஸ் இருக்குது. ஐமேக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ரேட் ஒரு பக்கம், அதுல போய் அவனா இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல சில பேர் பிடிக்கல தெரியுங்களா? அப்படி பாக்குறது பான்னு இருக்கிற மாதிரி பாக்குறதுக்கு இல்லை. அப்படிங்க என்னன்னா தர லோக்கலா ஒரு படம் இருக்கணும், அங்க விசில் அடிக்கணும். ஐமேக்ஸ்ல பாக்குறவங்க அப்படி தானே பார்ப்பாங்க. அப்படியே அப்படியே எவ்வளவு பெரிய சீன் வந்தாலும் நைஸ், அப்படியே நைஸ், ஓகே, லைட்டா கை தட்டுவாங்க. நம்ம ஆளுக்கு அதெல்லாம் கிடையாது. தலைவன் வந்தா அப்படி இல்லை, பேப்பர் ஆப்பா இருக்கணும், சூடத்தை எடுத்து போய் அப்படி காட்டணும், விசில் அடிக்கணும், அதுதான் வேணும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வந்து ஓகே சார், அடுத்த இன்டர்வியூல பார்ப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.